பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎன்டியூ அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான சர்க்குலர் வந்திருக்கு. எஸ்பெஷலி ஃபார் த பிஎட் செம் 2 அண்ட் செம் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசண்டான ஒரு சர்க்குலரை பற்றி தான். இந்த சர்க்குலர் இட் இஸ் டேட்டட் as 3/6/2026. இது பிஎட் அண்ட் எம்எட் கிளாஸ் ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் டேட் பற்றின அஃபீஷியலான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா பெறுநர் முதல்வர் அனைத்து இணைவு பெற்ற சுயநிதி கல்வியியல் கல்லூரிகள் அப்படின்னா அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதை பற்றினது அப்படின்னா மெயினாக பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செமஸ்டர் வைஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் அண்ட் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சார்ட்டில். ஸோ பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்புறம் எம்எட் அவங்களோட ஓப்பனிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 100 இல்லையா? ஸோ 100 டேஸ் இந்த டேட் அதுலேருந்து இந்த டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிஎட் வந்து செகண்ட் செம் உங்களுக்கு வந்து 19/1/2026 ஸ்டார்ட் ஆச்சு ஓப்பனிங் டேட். க்ளோசிங் வில் பி 8/6. ஸோ 100 டேஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி செம் 4 பிஎட்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி 18/6 தான் வந்து த லாஸ்ட் டேட். அப்போ 100 டேஸ் கணக்கு வந்துடும். அதே மாதிரி தான் எம்எடுக்கும் இட் வில் பி 8/6 தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அண்ட் 12/6 தான் வந்து எம்எட் செகண்ட் இயருக்கு. இந்த சார்ட் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வகுப்பு தொடங்கும் மற்றும் கடைசி வேலை நாட்கள் கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கல்லூரி முதல்வர் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள வேலை நாட்களுக்கு மாணவர்களின் வருகை அதாவது அட்டண்டன்ஸ் அனுப்ப சொல்கிறாங்க. இந்த 100 டேஸ்க்கு உங்களோடது பதிவினை முறையாக பதிவு செய்து ஆவணப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளாகிறது. அதாவது எத்தனை டேஸ் நீங்கள் போனீங்க அப்படின்றத சென்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த டீட்டெயிலை. சர்க்குலரில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் க்ளோசிங் டேட் ஃபார் த செம் 2 அண்ட் த செம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிளாஸ் க்ளோசிங் டேட் முடிஞ்ச 3 டேஸ்க்குள்ள காலேஜஸுக்கு எக்ஸாம் செக்ஷனுக்கு ரிக்வயர்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பல்கலைக்கழக தேர்வுகள் குறித்த அறிவிப்புகள் தேர்வுத்துறையின் வாயிலாக பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறமா இருக்கும்னு சொல்கிறாங்க. செம் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிசி இஷ்யூ பண்ணிடுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் 4ஆம் பருவத்தின் கடைசி வேலை நாள் முடிந்தவுடன் உயர்கல்வித்துறையின் ஆணைப்படி மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கு ஏதுவாக மாற்று சான்றிதழ் அதாவது டிசி வந்து நீங்கள் உடனே இஷ்யூ பண்ணிடுவாங்க. வாங்கி நீங்கள் வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் க்ளோசிங் டேட் வந்திருக்கு. அதுதான் இந்த சர்க்குலர் சொல்கிறது, வேறு எதுவுமே இல்லை. செம் 2 செம் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பிஎட் செம் 2 செம் 4 ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரிவிஷன் வந்து சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஎன்டியூ சர்க்குலர் அப்டேட்ஸ், பிஎட் எக்ஸாம் டிப்ஸு, கிராஷ் கோர்ஸ் வீடியோஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு கிளாஸ்மேட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டு வச்சுருவோம். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.